ஐ ப்ராமிஸ், நான் கூடிய சீக்கிரமே உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன். நீ இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லப்பா. நீ சீக்கிரமா வெளியில வந்துரு. அடுத்த வாரம் மகேஷ் அப்பாவோட பர்த்டே தானே. நம்ம எல்லாருமே கண்டிப்பா கரணோட தான் அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். இது என்னோட ப்ராமிஸ், என்ன நம்புங்க. உன்னோட இந்த இன்னோசன்ஸை பார்த்தாதான் எனக்கு காதலே வருது. ஐ லவ் யூ. இப்போ நீ என்ன சொன்ன? பிருத்வி, அது உங்ககிட்ட நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன் கரண் அண்ணாவை பார்க்க. ஸோ நீங்கள் என் கூட வரீங்களா? நீ என்ன சொல்ற கிருத்தி? வாட் யூ மீன் என் கூட வரீங்களான்னா? அட யூ ஹேவ் டு கமாண்ட். பிருத்வி, நான் ஒரு இடத்துக்கு போறேன், நீங்க என் கூட வரணும்னு சொல்லணும். உடனே வந்துருவேன். வராம இருப்பேனா? அப்போ போலாமா? போலாமாவா? ஹா. இஸ் தட் a problem? அது இப்போ வா, ரைட் நவ. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. நான் என்னுடைய வாலெட் அப்புறம் கார் கீஸ் கொண்டு வந்துறேன். சரி. என்ன சொல்றது? உனக்கு நேரம் நல்லா இருக்கா இல்ல உன் டைமிங் தப்பா? இல்லன்னு வச்சுக்கோ, உன் போன் எடுத்து இப்பவே உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். பிருத்வி, உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்க போது எடுத்து பேசுங்க பிருத்வி. எடுக்கவா? ஒருவேளை நான் மட்டும் உன் முன்னாடி போன் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் முன்னாடியே இன்னைக்கு என்னுடைய முகத்தர கிழிஞ்சிரும். அதான் நான் இவ்வளோ அப்பாவி இல்ல, உன்னை காலி பண்ண வந்தேன்னு தெரிஞ்சிடும். இந்த பிளாக்மெயிலர் தான் எனக்கு கால் பண்றான். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த பிளாக்மெயிலரையே பிளாக்மெயில் பண்ணுவேன். ஐ ரியலி திங்க் அது அர்ஜென்ட் கால் தான். நீங்க அதை எடுத்து பேசுங்களேன். எடுங்க பிருத்வி. எந்த எமர்ஜென்சியும் இல்ல, எந்த அர்ஜென்ட்டும் இல்ல. ஒரு இரிட்டேட்டிங் ஃப்ரெண்டு தான். அவன் தான் அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் ஒவ்வொரு முறை காலை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு வேலை பண்றேன். இதோ பிளாக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய விஷயம் நிறைவேறணும். இல்லையா உன் அண்ணனை பார்க்க நான் உன் கூட வரணும். போலாமா? தேங்க்யூ. வாங்க போலாம். நீ பாட்டுக்கு ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணாத. நீ என்ன பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. நீ மட்டும் எனக்கு பணம் தரல, நான் அந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன். அக்ஷயோட மர்டர்ல நீ இன்வால்வ் ஆயிருக்கிறதும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, கரணுக்கு பதிலா நீ தான் ஜெயிலுக்கு போவ. அப்படின்னா அக்ஷய கொலை பண்ணது யாருன்னு மேகாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீ எனக்கு கூடிய சீக்கிரம் பணம் கொடுத்தே ஆகணும். மேகா, நீ உன்னோட மெடிசனை உள்ள மறந்துட்ட. இந்தா. தேங்க்யூ டாக்டர். நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, எவ்வளவு கவனிச்சுக்கிறீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நான் கடவுளை ரொம்ப நம்புறவ. யார் என்ன செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதோட நான் ஒரு சிங்கிள் மதர். இருந்தாலும் நீங்க என்ன எவ்வளவு கவனிச்சுக்கிறீங்க. வேணா பாருங்க டாக்டர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. தேங்க்யூ சோ மச். மேகா, பரவாயில்ல, டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம கடவுளும் உன் கூட தானே இருக்காரு. நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். நீ வேணா என் கூட வரியா? நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரி, தேங்க்யூ டாக்டர். ஓ மை காட், இந்த மேகா ரொம்பவே பயங்கரமான ஆளா இருக்காளே. சரியான ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கா. இப்ப கூட யாரையோ போன்ல பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா டாக்டர் வந்ததும் அவ ரொம்ப அப்பாவியா, ரொம்ப இன்னசென்ட்டா, எதுவுமே தெரியாதவ மாதிரியே போயிட்டா. இந்த பொண்ணு பயங்கரமா கேம் பிளே பண்றா. ஸ்ருதி சொல்லு. அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அது மகேஷ் அப்பாவோட ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கணும்ல, வாங்கிட்டேன், கிளம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். நானும் சாமி வீட்டுக்கு வந்துட்டோம். சாமி தான் இன்னைக்கு கரண் மாமாக்கு வீட்ல இருந்து சாப்பாடு போக போகுதுன்னு சொன்னான். சோ சாப்பாடும் ரெடி, பேக்கும் பண்ணியாச்சு. சரி, ஓகே, வரேன். சரிக்கா, நீங்க வீட்டுக்கு வரதா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்ல ஒயிட் வாஷ் நடக்கறனால நாங்க ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க அங்க வந்துருங்க. ஓ ஆமால, நான் அதை மறந்துட்டேன். நான் அங்கேயே வரேன். இதோ கிளம்பிட்டேன். ஓகேக்கா, சீக்கிரம் வந்துருங்க. பாய்.
சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். என்னாச்சு? சர்ப்ரைஸ்ட் இல்ல ஷாக் ஆயிட்டியா? அதுவும் என்ன இங்க பார்த்து? எல்லாரும் என்ன பார்த்து ஒன்னு சர்ப்ரைஸ் ஆவாங்க இல்ல ஷாக் ஆவாங்க. என்ன பண்றது? ஆனா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல. ஏன்னா இந்த பிருத்வியே உன்னை பார்க்க இங்கே வந்திருக்கான். நான் தனியா வரல. உன் தங்கச்சி கிருத்திகாவும் இங்க வந்திருக்கா. வெளியே தான் இருக்கா. விசிட்டர்ஸ் புக்ல சைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அவகிட்ட நீ வந்துரு, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டேன். என்னால அங்க இருக்க முடியலையா? உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். உன்னோட நிறைய நேரம் இருக்கணும்னு நினைச்சேன். நிறைய பேசணும்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அப்புறம் இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உன் கிள்ளி தண்டாவை கொடுத்து அனுப்புவா. அதான் எங்க இடம் நல்லா பெருசா இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா உன்னை இங்க பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஜெயில் கம்பிக்கு பின்னாடி நின்று நொந்து நூலா போறத பார்க்கும்போது என் மனசு அப்படியே ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் வாயிலிருந்து இப்படிதான் வரும். ஏன்னா நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க. ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல நேரத்துல நல்ல காரியங்களை செய்யணும். இல்லைன்னா கெட்ட நேரத்துல இப்படித்தான் நடக்கும். கெட்டது. சோ நீ இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. எப்படி இருக்கு? எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. நீ உள்ள, நான் வெளியே. ஐ அம் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷம். நீ என்ன நினைச்ச? நான் எப்பவுமே இங்கே இருந்துருவேன்னா ஒரேடியே இங்கே இருந்துருவேன்னு நினைச்சியா? நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இங்க நானே விருப்பப்பட்டுதான் வந்திருக்கேன். பிருத்வி, நான் என்னைக்கு இங்கிருந்து வெளியே வரனோ அன்னைக்கு உன்னோட வக்கர புத்திய நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் மாத்தி காட்டிட்டு தான் அடங்குவேன். புரியுதா? என்னப்பா இப்படி கோவப்படுற? I'm just joking, man. I'm just kidding, buddy. நீ மறந்துட்டியா என்ன? That you are my brother-in-law. நான் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம உறவு அப்படியாச்சு. மாமா, மச்சான், கிண்டல், கேலிலாம். Just take it easy, man. அண்ணா. வணக்கம் ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்பதான் நல்லவங்க என்ன பார்க்க வந்த மாதிரி இருக்க. எப்படி இருக்கீங்க? உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் வந்துட்டேன். வெளியில கிருத்திகாவையும் பார்த்தேனா, நீ பிரீதாவுக்காக என்னென்னவோ பண்ணிட்டியே. அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் உன் தலையில சுமந்துகிட்டியே. அத்தை, நான் ஒண்ணுமே செய்யல. நேத்து பிரீதா இருந்தா என்னோட வீட்டுக்காக. அதனால நான் சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்தேன், அவ்வளவுதான். அதனால என்ன இப்ப? யார் யாருக்காக என்ன செஞ்சா என்ன? முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையே தருவோம். பிரீதா கூட தான் கிருத்திகாக்காக என்னெல்லாமா செஞ்சா, ரைட்? நீ இதெல்லாம் பிரீதாவுக்காக பண்றியா? நான் ஜஸ்ட் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிரீதா கண்டிப்பா உங்க கூட வீட்டுக்கு வருவான்னு சொன்னா இல்லையா? அது நடந்ததா? கொடுத்த வாக்குறுதிக்காக இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு. எனக்கு ஆகாத மாமியாரே ஃபியூச்சர்ல ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த கில்லி தண்ட பிளேயர் மேல இவ்ளோ அன்பா? ஐ ஹேட் இட். நீ எதுக்கு சிரிக்கிற? அது அண்ணா, நான் கூட தான் சிரிக்கிறேன். கிருத்திகாவோட சேர்ந்து நானும் சிரிக்கிறேன். யூனோ, எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் நீ ஜெயில இருக்கிறது தான். எனக்கு கம்பி அணிக்கிட்டு இருக்குல்ல. என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பா நினைச்சுக்காத கிருத்திகா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கரண் என்கிட்ட சொன்னது. கரண் நீங்களே சொல்லுங்களேன். ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. இங்க எப்படி இருக்கு? இங்க சந்தோஷமா இருக்குல்ல?
நீ தானே என்கிட்ட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொன்னியே. உனக்கு நிஜமா இங்க இருக்க பிடிச்சிருக்குன்னா அப்ப சந்தோஷமா தானே இருக்க. சோ ஐ விஷ் நீ லைஃப் டைம்க்கு இங்கேயே இரு. பிருத்வி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கரணன் கிட்ட பேசுற பேச்சா இது? கிருத்திகா, உங்க அண்ணன் என்ன சொன்னாரோ அதை நான் எடுத்து சொல்றேன். பார்த்து பேசுங்க. அவர் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. பிருத்திவி, ஒருவேளை உங்களுக்கு சரியா பேச வராதுன்னா நீங்க எதுக்காக கரணை பார்க்க வந்தீங்க? நீங்க கரணை பார்க்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டி இங்க கிருத்திகா, பாருங்க ப்ளீஸ், நீ நிஜமா இப்பவே அவன்கிட்ட சொல்லிடு, இவனை பார்க்க இங்க வர வேண்டாம். கரண் கிட்ட நல்ல வார்த்தை பேச முடியாதுன்னா அவன் இங்க வர வேண்டாம். நீ இங்க இருந்து போயிடு. நீ எதுக்கு இவனை பார்க்க வந்த? இப்படி பேசுறதுக்கு தான் வந்தியா? ஆண்டி நான் அவரை கேர் பண்றேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தப்பா பட்டுச்சுன்னா ஐ அம் ரியலி சாரி. கரண் என்கிட்ட என்ன சொன்னானோ அதுதான் நானும் சொன்னேன். பிருத்திவி, அவன் தான் என்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னான். அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றது உங்களுக்கு விசித்திரமா இருக்கலாம், ஆனா நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நான் மனசார சொல்லலையே. அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை நானும் சொல்றேன். எனக்கும் கரணுக்கும் இருக்க உறவு இருக்கே, அது அப்படிதான். நாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இப்படிதான் பேசுவோம் எப்பயுமே. பிகாஸ் we are best friends. இல்ல கரண்? இல்ல? ஓகே, இனிமே நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நான் அமைதியா இங்க இருந்து வெளியே போயிடுறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கிருத்திகா, நான் வெளியே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே? அவன் போட்ட விடுங்க, நீங்க worry பண்ணிக்காதீங்க. அவன் மரியாதை தெரியாதவன். எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலையா தான் இருக்கு, ஆனா நீ சீக்கிரம் வெளியில வந்துரு. கடவுள் உன்னை கொடி சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துருவாரு. உங்க உடம்ப பாத்துக்கங்க. நீயும் தான். நீயும் தான். போலாம். என்ன? ஆமா, மேகா பிரெக்னெண்டா இருக்கா. அக்ஷயோட குழந்தைக்கு அவ அம்மாவாக போறா. இல்ல ஒரு நிமிஷம். ரித்திகா நம்ம கிட்ட என்ன சொன்னா? அக்ஷய கொலை பண்ணது நான் இல்ல, வேற யாரும் இல்ல, மேகா தான். அக்ஷய கொன்னது மேகான்னு சொன்னா, ரைட்? இது வரைக்கும் மேகாவை சந்தேகப்பட்டோம். இப்ப மேகா பிரெக்னன்ட், அக்ஷயோட குழந்தைக்கு அம்மாவாக போறான்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பிறக்க போற குழந்தையோட அப்பாவை ஏன் கொலை பண்ண போறா? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே தானே இருந்தேன். ஆனா நீ என் பேச்சையே கேட்கலையே. நீ என்ன சொல்ல முயற்சி பண்ண? ஐயோ இல்லக்கா, நான் இவன் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லயே சொல்ல ட்ரை பண்ணேன். இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அக்ஷய் கொலையில மேகாக்கு ஏதோ ரோல் இருக்கானா. இவன் நான் சொல்ல வரத கம்ப்ளீட் பண்ணவே விடலக்கா. சரி, அதை இப்போ கம்ப்ளீட் பண்ண. என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ, என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம எதை ஃபீல் பண்றோமோ அது எல்லாமே தப்பு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது, புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே கரெக்டா இருந்திருந்தா இந்த மர்டர் கேஸ் எப்பயோ சால்வ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு பதிலா இது ரொம்ப சிக்கலாயிட்டே போகுது. அதாவது இவ்வளவு நாள் யாரு அக்ஷய கொலை பண்ணதா நினைச்சோமோ அவ அக்ஷய கொலை பண்ணல. மேகா ஒண்ணும் அந்த அக்ஷய கொலை பண்ணலையே. அப்போ யார் தான் கொலைகாரன்? அதுதான் தெரியலக்கா. ஆனா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணா அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். அது எப்படி ஸ்ருதி? இங்க பாருக்கா, எனக்கு இருக்கிறது டிடெக்டிவ் மூளை தான். யாரு ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு புத்திசாலித்தனமும் இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே. அதோட நாலேஜ் என் மண்டைக்குள்ள முழுசா நிறைஞ்சிருக்கு. சோ எனிவே, நான் ஒருவேளை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஐ ஹாவ் நோ க்ளூ. பட் ஒரு மனுஷன் இன்னொருத்தனை மர்டர் பண்றானா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்னு பணம், இன்னொன்னு கோவம். அக்ஷய்க்கு நடந்த கொலைய பாக்கும்போது யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த மர்டர் பண்ண மாதிரி இருக்கு. ஐ மீன் அதுக்கான காரணம் இந்த ரெண்டு ரீசனா தான் இருக்கும். ஒன்னு பணம், இன்னொன்னு கோவம். உன் நாலேஜ் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸ்ருதி. தேங்க் யூ. இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரிஸ் நான் நிறைய பாத்திருக்கேன். சரி, இப்போ இந்த பேச்சு கொஞ்சம் விடுறியா? நம்ம என்ன பண்ண போறோமோ அதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணு. சரி, நான் என்ன சொல்ல வரேனா, நான் எவ்வளவோ மர்டர் மிஸ்ட்ரிஸ் இங்கிலீஷ்ல பாத்திருக்கேன். அதுல இப்படிதான் நடக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு பையன் கொலை செய்யப்பட்டானா அவனை தெரிஞ்சவங்க தான் யாராவது கொண்டு இருப்பாங்க. அதாவது யாருன்னா அவனோட மனைவி இல்ல கேர்ள் ஃபிரெண்ட். ஆனா அக்ஷயோட கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவன் ரொம்ப மோசமான ஆளு. ஏன்னா அவன் என்கேஜ் பண்ணது கிருத்திகாவோட, அஃபேர் வச்சுக்கிட்டது ருச்சிகாவோட, குழந்தை பிறக்கிறது மேகாக்கு. இதெல்லாம் என்னையா? அந்த ஆளே சரியில்லை, அவ்வளவுதான். ரொம்ப கன்ஃபியூஷன் யா. ருச்சிகா நமக்கு ஹெல்ப் பண்ணா, அக்ஷய கொன்னது மேகான் வேற சொன்னா. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடியே தெரியும்ல. கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? ருச்சிகா சொன்னபடி மேகா தான் கொலை பண்ணிருக்கா.
ஆனா நான் வந்து மேகாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ எனக்கு வேற ஒரு வைப் வந்துச்சு. ஒத்துக்கிற மேகா யாரையோ போன்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ கண்டிப்பா அக்ஷய கொண்டு இருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு அக்ஷய கொலை பண்ண கொலைகாரனை பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதான் அவ போன்ல யாரையோ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவகிட்ட ஆதாரம் இருந்திருக்கலாம், அது கொலைகாரனுக்கு எதிரா. இப்போ அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா. குழந்தை அக்ஷயோட தானே சொல்றா. அதான் எனக்கு இப்படி தோணுது போல. கொலை பண்ணது அவளா இருக்காது, ஆனா ஆதாரம் கண்டிப்பா அவகிட்ட இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம மேகா கிட்ட போயாகணும். அதோட எந்த ஆதாரத்தை வச்சு அவ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அந்த ஆதாரம் நம்ம கைக்கு வந்தாகணும். அப்பதான் உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்க முடியும், கரணையும் விடுவிக்க முடியும். அப்போ வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல நம்ம போய் கரணை பாப்போம். அதுக்கப்புறம் நேரா மேகாவோட வீட்டுக்கு போய் அந்த ஒரு ஆதாரத்தை தேடலாம். ஓகே ஓகே சார். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு பிரக்யா ஞாபகம் வந்துருச்சு. அவளும் இப்படியே தான் பேசுவா. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அது முடியற வரைக்கும் அவ அதை விடவே மாட்டா. நீ அப்படித்தானே பண்ணிட்டு இருக்க. கரண் உன்னை எவ்வளவு காதலிக்கிறான் தெரியுமா? நீயும் அவனை காதலிக்கிற. அதனாலதான் இப்ப அவன் கஷ்டத்துல இருந்தா கூட உனக்காக ஜெயில இருக்கான். அவனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிற. எதை வேணாலும் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல. அவனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவல்ல. இங்க பாரு, நிறைய கஷ்டம் வரும். அவ்வளவு ஈஸி இல்ல. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நிறைய சக்தி இருக்கு. காதலுடைய சக்தி, நல்ல குணத்துடைய சக்தி, நிஜத்துடைய சக்தி. இந்த சக்தி எல்லாமே உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால உன் இலக்கை ஈஸியா அடைய முடியும். களைச்சு போயிடாத, எங்கேயும் நீ நின்னுடாத. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீ ஒரு குரல் கொடுத்தா போதும், உங்க அம்மா அங்க வந்து நிப்பா. நீ எதுக்கும் தயங்காத. நான் உனக்கு துணையா இருப்பேன் பிரீதா. என்னோட மிகப்பெரிய சக்தியை பத்தி நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச சக்தி இதெல்லாமே உங்க தைரியம் தாமா. அதான் இப்ப என்னோட சக்தியா மாறி இருக்கு. என்னை எல்லா வேலையும் பண்ண வைக்குது. பிரக்யாக்கா மாதிரி நல்லவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா ஒருவேளை உங்களுக்கு நான் பிரக்யாக்காவோட நிழல் மாதிரி தோணுச்சுன்னா அது எனக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம்தான். நீ அவளுடைய நிழலெல்லாம் இல்ல. நீ ரொம்ப நல்லவ. உன் தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் கரண் மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கான். நீ மும்பைக்கு வந்த புதுசுல அவன் உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆவான்னு நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்ட. அதுக்கப்புறம் ஒரேடியா உன்னோட வாழ்க்கை துணை ஆயிடுவான்னு நீ நினைக்கலல்ல. அவங்களுடைய பாட்டிக்கு வைத்தியம் பண்ணதான் நீ அந்த வீட்டுக்கு போன. அது உன் புகுந்த வீடு ஆகும் நீ நினைச்சு பார்க்கவே இல்லைல்ல. அவன் உன்னை எவ்வளவோ தொல்லை பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் கடவுளே நீங்க ஜோடி சேரணும்னு முடிவு பண்ணிருக்காரு. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்துச்சு. இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க 2 பேரோட ஜோடிக்கும் யாரு கண்ணும் படாது. இது அம்மாவுடைய ஆசீர்வாதம். ஏதாவது பண்ணி அவனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துரு. சரிம்மா. நீ முயற்சி பண்ணினா அவன் ஜெயில இருந்து வெளியில வந்துருவான். சரிம்மா. நீ எந்த விதத்திலையும் தோத்துறாத. நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேனா பிரீதா, எனக்கு தெரியும். அத நீ அடையாம விட மாட்ட. போய் அவனை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துரு. ஒன்னால அது முடியும். கவலைப்படாத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன உடனே கூப்பிடு. எப்பவும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்குமா? போலாம். இது வந்து கரணுக்காக. மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா என்ன? நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். என்னுடைய தலை எழுத்துல உங்கள மாதிரி அம்மாவை எழுதி வச்சிருக்காரு.
ஐ லவ் யூ. லவ் யூ டூ. அக்காவை பாத்துக்கோ என்ன. ஐயோ அம்மா, அழுகிய குறைங்க. ஓகே பை பை பை.